அடுத்தது லோயர் கேஸ். லோயர் கேஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள். லோயர் கேஸில் வந்து கீழே லைனில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரோக்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது இந்த ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகே, அதாவது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரோக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம். ஓகே, slanting line, come to red line, loop. One finger gap, slanting line, come to red line, loop. இதில் என்ன பண்ணுவாங்க, இப்படி வி ஷேப்பில் போவாங்க. இவ்வளோ கேப் கொடுப்பாங்க. அவ்வளோ கேப் கொடுக்கக்கூடாது. அந்த கேப் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். அதுலேயும் ஸ்பேஸிங் ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? இதே லைன் ஸ்ட்ரோக்ஸை இந்த பக்கம் மட்டும் நம்ம பெண்ட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம், இந்த பக்கமும் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியும் லைன் ஸ்ட்ரோக்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஸ்டாண்டிங் லைன், அவ்வளோதான். ஓகே, டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன். ஓகே, இதையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப், லூப் லைன் போய் ஸ்லாண்டிங் லைன் கீழே வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எஃப்பை பிரிச்சுக்கலாம். ஓகே, லூப் லைன், ஸ்லாண்டிங் லைன், லூப் லைன், ஸ்லாண்டிங் லைன். ஓகே, நெக்ஸ்ட் லூப் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஃப்ரண்ட் பெண்ட். எங்கே, இந்த ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணுற இடத்துல. அப்புறம் ட்விஸ்ட்டு. ஓகே, லூப் லைன், ஸ்லாண்டிங் லைன், பெண்ட் பண்ணி இந்த இடத்துல, இந்த ரெண்டு லைனும் ஜாயின் ஆகிற இடத்துல இந்த சின்ன ட்விஸ்ட் பண்ணணும். ஓகே, லூப் லைன், ஸ்லாண்டிங் லைன், ட்விஸ்ட். ஓகே, மறுபடியும் லூப் லைன், ஸ்லாண்டிங் லைன், ட்விஸ்ட், லூப் லைன், ஸ்லாண்டிங் லைன், ட்விஸ்ட், லூப் லைன், ஸ்லாண்டிங் லைன், ட்விஸ்ட். எஃப் இதுதான். ஓகேங்களா? இதில் என்னென்ன தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது? ஒன்று, இந்த லைனிங், இது தப்பு பண்ணுவாங்க. இவ்வளோ கேப் கொடுப்பாங்க. இந்த லூப் லைன் அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கணும். ஸ்லாண்டிங் லைன் வந்ததுக்கப்புறம் திணறுவாங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் எப்படா அந்த இது கொண்டு வருதுன்னு. சேம் அதே போல் லூப் லைன் சின்ன சைஸில் இங்கே வரணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ குண்டா போடுவாங்க, பீக்கு போடுற மாதிரி போடுவாங்க. அது தப்பு பண்ணுவாங்க. அப்புறம் என்ன தப்பு பண்ணுவாங்க, எங்கே வந்து மெர்ஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி போடுவாங்க. இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் எஃப்பும் ஈஸி தான். எஃப் ரொம்ப கஷ்டமான லெட்டர் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லவே இல்லை, எஃப் ரொம்ப அழகான லெட்டர், ரொம்ப ஈஸியான லெட்டர் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு ஜே. சேம் அந்த லைன் ஸ்ட்ரோக்ஸ் போலையே தான் ஜேவும். அவ்வளோதான், புள்ளி. டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், லூப்பு, புள்ளி, டிக் மார்க். டிக் மார்க் நானே பார்த்தீங்களா எவ்வளோ வைடாக போட்டேன், அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகே, டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், லூப், டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், லூப், tick mark, slanting line, loop, tick mark, slanting line, loop. One finger gap. எழுதும்போது அவங்கக்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே எழுத வைங்க. டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், லூப், டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், லூப், டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், லூப். ஓகே, இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் ரன்னிங் லெட்டர்ஸ் போங்க. அதே போல் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் நல்லா அவங்க ஷார்ப்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுனா தான் நீங்கள் ரன்னிங் லெட்டர்ஸ் போகணும். அடுத்த லெட்டர் பி. எப்படி போடலாம்? சேம் இதே லைன் ஸ்ட்ரோக்ஸை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இங்கே என்ன லைன் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணணுமோ அதை தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
எப்போவுமே எழுதும்போது நோட்டு வந்து இப்படி 45 டிகிரியில் தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா? 45 டிகிரியில் இப்படி சாய்ச்சி வச்சு எழுதுனோம்னா தான் நம்மளுக்கு லெட்டர்ஸ் வந்து ஸ்லாண்டிங், அந்த சாய்வு பசங்களுக்கு வந்து எழுதும்போது அந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கு காரணம் இதான். நோட்டை இப்படி நேராக வச்சு எழுதுடா அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம வந்து இப்படி வச்சு எழுதுவாங்க. இப்படி எழுதும்போது அவங்களுக்கு லெட்டர்ஸ் கொனையாக போகும், மேலேருந்து கீழே அலைன்மெண்ட் போகும், ஸ்பேஸிங் ஈவனாக இருக்காது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதனால் எப்போவுமே நோட்டை இப்படி 45 டிகிரியில் திருப்பி வச்சு எழுத சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், ப்ளேஸ் பண்ணணும். அவனுக்கு விரிஸ்ட்டு கண்டிப்பாக கீழே ப்ளேஸ் ஆகியிருக்கணும். அப்போ தான் அவனோட லெட்டர்ஸ் வந்து ஈக்குவலாக அழகாக இருக்கும். ஓகேங்களா? தெரியுதா? ஓகே ஓகே. பி, இந்த லைன் ஸ்ட்ரோக்ஸை ஃபாலோ பண்ணலாமா? ஸ்லாண்டிங் லைன் பீக்கு வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன் இந்த 2 லைனுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். ஆனால் மேலே ரெட் லைனில் முட்டக்கூடாது. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், ஸ்லாண்டிங் லைன் 2 லெட்டருக்கு 2 லைனுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். ஆனால் இது பண்ணாது. ஆனால் கை எடுக்கக்கூடாது, உள்ளே வந்து வெளியே போகும். ஓகே, பார்க்க அழகாக இருக்குல்ல? மறுபடியும் பண்ணலாம் பாருங்கள். நான் கையை எடுக்க மாட்டேன், உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் கை எடுத்தேன். டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், சர்க்கிள், அவுட். எல்லா லெட்டர்ஸ்லேயும் ஹெட் அண்ட் டெயில் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே, மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன், come down, circle, out. Again, slanting line, come down, circle, out. கீழே வந்துட்டு வந்த லைன்லேயே போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? slanting line, come down, circle, out. ஓகே, மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன், கம் டவுன், சர்க்கிள், அவுட். எப்படி இருக்கு? பி ஈவனாக அழகாக இருக்கா? எஸ். இதே நான் இங்கே லைன் போட்டிருந்தா நான் போட்ட பி தப்பு தான். நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும், அந்த சர்க்கிள்லாம் நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்றக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இந்த சர்க்கிளோட சைஸ் வந்து அந்த பிக்கு சொன்ன மாதிரியும் ஏக்கு சொன்ன மாதிரி ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நடுவே என்ன சொல்கிறது 2 மில்லிமீட்டர் அளவு தான் வந்து இடம் இருக்கணும். டிக் மார்க், ஸ்லாண்டிங் லைன், பி பார்த்துக்கோங்க, இந்த 2 லைனுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் இந்த லைன் போட்டு நான் எழுதி காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு லெட்டர் இருக்குது. என்ன லெட்டர்? ஒய். ஸ்லாண்டிங் லைன், யூ ஷேப், இப்படி வந்து நின்றுக்கோங்க. ஸ்லாண்டிங் லைன் நின்று பொறுமையாக திருப்புங்க, அப்போ தான் ஒய் அழகாக வரும். என்னடா ஸ்பீடாக சொல்லாமல் எழுதிட்டே போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஒய் அப்படி தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச லெட்டர். யூ ஷேப் போட்டு ஸ்லாண்டிங் லைன், பெண்டு. ஓகே.